ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி ரசம் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருங்க. நான் 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். அதோட அரை அழகு துவரம் பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு பொரிச்சிருங்க. அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், 3 தக்காளி இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பையும் போடுங்க. அடுத்தது ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு ஆழாக்கு அரிசிக்கு நான் 4 பங்கு தண்ணி ஊற்றுறேன். நான் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.